இன்னைக்கு நம்ம வந்திருக்க தொகுதி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தொகுதி. இந்த தொகுதியோட எலெக்ஷன் ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடைசியா நடந்த 12 எலெக்ஷன்ஸ்ல வந்து 3 முறை வந்து டிஎம்கேவும், 3 முறை காங்கிரஸும், 4 முறை ஏடிஎம்கேவும், 1 முறை தமிழ் மாநில காங்கிரஸும், 1 முறை பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டியும் ஜெயிச்சிருக்காங்க. டெல்டா தொகுதியில ஸ்ட்ராங்கா இருக்கிற டிஎம்கே வந்து விஜயோட வரியால அதுல எதுவும் பாதிப்பு இருக்கான்னு நம்ம வந்து மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டம்மி எலெக்ஷன் ரிசல்ட் வீடியோட கடைசியில இருக்கும். வீடியோ ஃபுல்லும் பாருங்க. வீடியோ ஃபுல்லும் பார்த்து உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும்? சீமானுங்க. டிவிகே விஜய். ஏன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நான் வந்து விஜய் ரசிகன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ முக ஸ்டாலின் அவர்லாம் வந்தார். அவர் வந்து எதுவும் பெட்டராக தமிழ்நாடு ஆன மாதிரி எனக்கு வந்து தெரியல. சரி, விஜய் வந்து அவர் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போகிறீங்களா? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் தான். ஃபர்ஸ்ட் டைம். நம்மளோட ஆதரவு என்றைக்குமே சீமான் அவர் தானே. ஏன்னு சொல்லலாமா? ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம சாப்பிட்றது காரணமே அவர் தானே. நம்ம சாப்பிட்றது காரணமே அவர் தான். அவர் என்னமோ சொல்கிறாங்க, மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, இந்த அதை சாப்பிடக்கூடாது சொல்கிறாரு, அது நான் ஆச்சு ஊச்சு நான் பல பேர் என்னென்னத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து சுழாயல் கொண்டு தெரியும். பெரியவங்க கூட இப்போ வரலாறு தெரிய பண்ணி சின்ன பையன் கொண்டு நாம் தமிழன் தான் சொல்கிறாங்க. பல பேர் மலையில் முளைச்ச காலான் மணிக்கு நாங்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் 2026 வந்தால் சீமான் மட்டும்தான் வருவாப்புல. நான் அப்படி ஓட்டு போகிறா இருந்தால் சீமான் மட்டும்தான் போடுவேன். அதான் உண்மை. வரப்போகிறதுன்னு தான் அடித்து சொல்கிறேன். அவர் வந்துடுவார். நான் தமிழர் கட்சி என்னைக்கு அவர் தான் வருவாப்புல. இல்லாட்டி வேறு யாருமே வரமாட்டாங்க. ஸ்டாலின் ஐயாவுக்கு. ஏன்னு சொல்ல முடியுமா? அவர் ரொம்ப சிறப்பாக செய்கிறார். சரி, இப்போ வந்து இப்போ இருக்கிற நிலைமையில வந்து உங்களுக்கு யார் போட்டியாக இருப்பான்? நீங்கள் டிவிகே இருக்குமா, ஏடிஎம்கே இருக்குமா? திமுக தான் அம்மா வீட்டில் வரும். எதிர்கட்சி வந்து எல்லாமே 0 தான். எத்தனை தொகுதி டிஎம்கே ஜெயிக்கும்? இப்போ 234. விஜயை பற்றி என்ன நினைக்கிறேன்? டிவிகே விஜய் வந்து ஒரு 0. அவர் நாங்கள் வந்து 41 பேர் இறந்தாங்க. அதுக்கு ஒரு எதுவுமே அவர் ஆதரவு சொல்லலை. அவர் பண்ணை வீட்டுக்கு வர சொன்னார். அங்கே வர சொல்லி எல்லாரையும் பார்த்தாங்க. அது வந்து கண் துடைப்பு. மக்களை வந்து நேரில் சந்திக்கணும், நேரில் போய் பார்த்தா தான் அது நல்லது நடக்கும். பிரேமலதா கூட்டணி கட்சிக்கு தான். சரி, இப்போ தேமுதிக யாரோட கூட்டணி போவாங்கன்னு யாரோட போகிறாங்க? ஏடிஎம்கே கூட, டிஎம்கே கூட, இல்லை தனிச்சு நிற்க போகிறாங்க? அந்த தெளிவானது வந்து ஜனவரி 9 கண்டிப்பாக அறிவிப்போம். எங்கள் தலைமை கழகம் அறிவிக்கும். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. கடலூரில் ஜனவரி 9 மாநாடு. அன்றைய தினம் அவங்களுக்கு சரியான அறிவிப்பு வந்துடும். டிவிக்கு விஜயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லலாமா? லைக் அவங்க கூடவும் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்சியாக என்ன நினச்சி? இல்லை, நல்ல தன்மை உள்ளவர். அதாவது இதுக்கு முன்னாடி மக்களுக்கு சேவை ஆற்றினார்னா என்னை பொறுத்தளவு இல்லை. இப்போ ஒரு 2 ஆண்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜயகாந்தெல்லாம் சிறு வயதிலேருந்து அவர் கலைத்துறையில் வந்ததும் சரி, அதுக்கு முன்னாடி சரி, சேவை செஞ்சுக்கிட்டே அரசியல் வந்தார். இவர் நான் செய்கிறேங்கிற சொல்லிக்கிட்டு அரசியல் வர, அவ்வளோதான் வித்தியாசம். அதுவும் நம்ம ஏடிஎம்கே அப்பையிலேருந்து ஐயா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து விஜய் ஒரு இதாக இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு விஜய்க்கு போடுறது மாதிரி இல்லைங்க. விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. விஜய் வர்றதுக்குன்னா யாரோட ஆதரவுனா கட்சி இந்த வாட்டி ஆட்சியை பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். இது வரைக்கும் நாங்கள் டிஎம்கே தான் பாரம்பரியமாக. ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த இதில் சரியாக பிடிக்கல. ஒழுங்காக ஆட்சி நடக்கலை, ஒன்றும் பண்ணலை. எங்கே பார்த்தாலும் ஊழல் பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். யாருன்னு நினைக்கிறீங்க? இவர் தான் வரணும். விஜய் தான் வருவார். விஜய் அடுத்த இதில் எதிர்கட்சி தலைவர் விஜய் தான். அப்படியே அப்போ வரலனாலும் வந்துடுவார். யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆதரவு விஜய்க்கு யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒன்று டிஎம்கே இருக்கணும், விஜயா இருக்கணும். ஆமாம். சரி, இப்போ வந்து விஜய் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அவ்வளோ வந்து வெளில வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறாரு. அதாவது சார், அவர் இப்போ அரசியலுக்கு தான் வந்திருக்காரு. கொஞ்சம் கூட குறைச்சி முன்ன பண்ணால் இருக்கத்தான், சில இதெல்லாம் இருக்கத்தான். இத்தனை வருஷமாக அரசியல் பண்ணவங்களே நிறைய தப்பு பண்ணுறாங்க. அவருக்கு நடக்கும். அதனால் சில தப்புகள்லாம் நம்ம சில இதை பார்த்தா ஆகணும். அவர் வந்து பார்த்து நல்லா இல்லைன்னா கட்சியை ஆளை மாற்ற வேண்டியதான். அவர் சரியில்லைன்னா மாற்ற வேண்டியதுதான். இப்போ இந்த ஆட்சியில் பெண்களுக்கு இந்த 1000 ரூபா, மாணவர்களுக்கு வந்து 1000 rupees மாதம் அதெல்லாம் வந்து சார் மாணவர்களுக்கு செய்கிறது வந்து நல்ல சிஸ்டம் தான். அது தப்பு இல்லை. இந்த மினி பஸ் விட்டது, இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறது, இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த 1000 ரூபா கூட இல்லைன்னா குடும்பம் பண்ணலாம், இதுக்கு வாழணும். அதனால் அது தேவையில்லாத வேலை ஒன்று. இதெல்லாம் அரசியல் நட்டம் தானே இது கவர்மெண்ட்டுக்கு. அதனால் அது தேவையில்லாத வேலை. மற்றபடி இது பிள்ளைங்களுக்கு கல்விக்கு செய்கிறதுல வந்து எந்த தப்பு இல்லை. அது நல்லா செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா செய்கிறாங்க. கல்வி நல்லா செய்கிறாங்க.
எங்கள் மனநிலை வந்து சார் இன்னைக்கு நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுறோங்கிற மனநிலை யாருக்குமே இல்லை சார். ஏன்னா ஆளுங்கட்சி திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் இது ரெண்டு கட்சியுமே எங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வேணுங்கிறது எங்களுடைய ஆதங்கத்தில் இருக்கிறோம். நாங்கள்லாம் வந்து இந்த தடவை தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். ஏன்னா பிஜேபியில் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது என்ன காரணம்னா அந்த அண்ணாமலை வந்து எங்களுக்கு இருந்து ஒரு நிறைய விஷயங்களை வந்து கற்பிச்சிருக்காரு. திரைப்படத்துறைக்கு நம்ம கொடுத்து ஆதரவு கொடுத்து நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால இந்த ட்ரிப்பு எங்களுடைய கருத்து அண்ணாமலைக்கு ஓட்டு போடலாங்கிறது எங்களுடைய கருத்து. எங்களுடைய ஆதரவு வந்து எடப்பாடி கூட்டணி. எதனாலன்னு சொல்ல முடியுமா? எடப்பாடி கூட்டணி வந்து கடந்த கஜா புயலில் எங்களது கிராமம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அதில் வந்து எங்களுக்கு எடப்பாடியால் நல்ல நன்மைகள். இப்போ அவருடைய அந்த நிதி உதவி, அந்த இழப்பீடு எல்லாருக்கும் சமமாக ஏழை பாலை குறைவு நிறைவு இல்லாமல் கரெக்டாக கிடைத்ததுனால இன்றைக்கி மறுபடியும் தென்னை போட்டு காய்ப்புக்கு வந்திருக்கு. இல்லாட்டி ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகி வறுமையில் கஷ்டப்பட்டுருக்கும். அதனால் அவர் வந்தால் தேவலாம், விவசாயத்துக்கு தேவலாம், விவசாயிகளுக்கு. டிவிக்கு விஜய்க்கு. ஏன்னு சொல்ல முடியுமா? இளைஞர்கள் ஆதரவு நிறைய இருக்குது அவருக்கு. ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. நாங்களும் அதே நினைக்கிறோம். இந்த வாட்டி ஜெயிச்சிரும்னு நினைக்கிறீங்களா கன்ஃபார்மா? இல்லை, இளைஞர்கள் மத்தியில் பெருவாரியான ஆதரவு இருக்குது. இன்னும் கூட்டணி இதெல்லாம் முடிவாகிற பட்சத்தில் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஜெயிச்சா எதிர்க்கட்சியை யார் வருவான்னு நினைக்கிறீங்க? டிவிக்கும் ஏடிஎம்கேயும் கூட்டணி வச்சா ஒரு 200 தொகுதிகளுக்கு மேலே வந்து அந்த கூட்டணி வெல்றது வாய்ப்பு இருக்குது. தனியார் நின்னார்னா ஆப்ஷன் தான். நம்ம டிஎம்கே தான். விஜய்க்கு தான். ஏன் விஜய்க்கு? விஜய் மயம் மாதிரி. டிஎம்கே தான். எதனாலன்னு சொல்ல முடியும்? இந்த ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரைனேஜ் பட்டுக்கோட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பட்டுக்கோட்டை ஃபுல்லுமே வந்து வெறித்தனமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோடு ஃபுல்லுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ வந்து விஜயோட வருகை அப்படிங்கிறது வந்து யாருக்கு பாதிப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் ஓட்ட ஒரு பிரிப்பா நீங்க நினைக்கிறீங்க? சீமானா? சீமானோட ஓட்டு ஃபுல்லும் பசங்களோட, இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள பசங்களோட ஓட்டு எல்லாமே பிரிஞ்சிடும். ஆமாம், நீங்க போன முறையும் டிமுக தான். கண்டிப்பாக டிஎம்கே. இப்பொழுது விஜய்க்கு ஆதரவு உண்டு. ஏன்னு சொல்ல முடியுமா? அவர் ஆரம்பத்துலேருந்து எனக்கு விஜய் பிடிக்கும். அவர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நாள் மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த ட்ரிப் ஒரு மாற்று செய்வோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க சொல்லுங்க? நான் இல்லை, எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்காக ஓட்டு போட்டிருக்கேன். யாருன்னு சொல்ல முடியுமா? யாருக்கு போட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் நிறைய பேருக்கு போட்டிருக்கேனே, எல்லாருக்கும் போட்டிருக்கேன். போன முறை நான் ஒரு போட்டேன், அண்ணாதுரை போட்டேன். சரி, இப்போ வந்து விஜய் கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறீங்களா அந்த வாட்டி? அது தெரியல, அந்த விவரம் சொல்ல தெரியல. இருந்தாலும் ஒரு எதிர்கட்சியான அது இருக்க வாய்ப்பு இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். விஜய்க்கு தான். எதனாலன்னு சொல்ல முடியும்? புதுசாக ஒரு மாற்றங்கள் வரட்டும். ரெண்டு பேருக்குமே மாற்றி ஓட்டு போட்டிருக்கோம். இவருக்கும் போட்டிருக்கோம், அவங்களுக்கும் போட்டிருக்கோம். புதுசாக ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளோதான். டிவி கேக்கு தான் கொடுப்போம். எதனாலன்னு சொல்ல முடியுமா? அவர் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சி பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ இருக்க பெட்டராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி பார்க்குறோம், அவ்வளோதான். நீங்கள் விஜய் ஃபேனுங்கனால போடுறீங்களா இல்லை எப்படி மாற்றம்? நான் விஜய் ஃபேன்லாம் கிடையாது, ஒரு ஆசை, அவ்வளோதான். இருக்கிற ஆட்சியில் எதுவும் குறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குறை இருக்குன்னு சொல்ல முடியாது, இதை விட இன்னும் பெட்டராக பண்ணலாம்னு நினைக்கிறோம். எனக்கு ஆதரவு எப்போ நான் டிஎம்கே. ஏன்னா எங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லைங்க. தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாம் வர செய்கிறாங்க. புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இதெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. இதை இப்போ இந்த ஸ்கீமை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சிறுபான்மையிலேருந்து எல்லாருக்குமே இப்போ முழுமையாக எல்லாருக்கும் கிடைக்குது. ஃப்ரீ பஸ் எல்லாம் நல்ல ஃப்ரீயாக எல்லாருக்கும் ஒரு சௌரியம். இங்கே இருக்கிறவங்களாம் விவசாய மக்கள் தான், ஏழை எளிய மக்கள். அதனால் அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமாக, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. மற்றபடி மாதம் 1000 இந்த 12ஆம் தேதியில் எங்களுக்கு நேற்றே வந்துருச்சு. அதெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே எந்த குறைபாடும் இல்லை. தேமுதிக தான். இல்லை நம்ம கேப்டன் செய்யலாம், நல்லா எல்லாருமே உதவி செஞ்சிருக்கோம். வேற யாரும் இந்த மாதிரி செய்ய கிடையாது. தேமுதிக எந்த கூட்டணி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை விரும்புறீங்க? கூட்டணி திமுகவில் போனால் நல்லா இருக்கும். எதனாலும் தெரிஞ்சுக்கலாம். திமுக எல்லாமே இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே நல்லா செய்வாங்க. திமுக ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். இல்லை அவங்க இப்போ ஓரளவு நல்லா பண்ணுறாங்கல்ல, இப்போ இனிமே வந்தாலும் நல்லா பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகும். அதனால இவருடைய ஆதரவு மு.க. ஸ்டாலின் இருக்கும். எதனாலும் சொல்ல முடியும். அவர் மகளிருக்கு 1000 ரூபா உதவித்தொகை வழங்குறாரு. கல்வி பிள்ளைகளுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறாப்புல. அதனால என்னுடைய ஆதரவு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்போ டிவிக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காரு.
அவர் வருகையால என்ன சொல்றாங்கன்னா, சிறுபான்மையினர் ஓட்டு, அதாவது முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வந்து அவர் பிரிப்பாருன்னு சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நீங்க பிரிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஓட்டை? அந்த அளவுக்கு வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து திமுக ஆட்சி தான். கண்டிப்பாக. அவரோட வரியை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவருடைய வருகை ஒன்றும் பெரிய பாதிப்பாக இருக்காது. அடுத்து வேணா அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா அடுத்த எலெக்ஷனில் தான் பார்க்கலாம். ஆமாம். எடப்பாடி ஏன்னு சொல்ல முடியுமா? போன ஆட்சி கொஞ்சம் சிறப்பாக இருந்த மாதிரி, இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஆட்சியில என்ன குறை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பெரிய ஒரு செழிப்பமாக எதுவும் இருக்க மாதிரி. சரி, இப்போ டிவிகே விஜய் அவர்களோட வருகை அப்படிங்கிறது வந்து யாரை பாதிக்கும், யார் ஓட்டை அவர் பிரிப்பாருங்க? அதிமுக திமுக ரெண்டு பேரோட ஓட்டும் பிரிக்குங்கிற மாதிரி தான். நாம் தமிழருக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். டிஎம்கே ஏன்னு சொல்லுங்க. அவர் மகளிர் இலவச பேருந்து திட்டம் அனுப்பிச்சிருக்காரு, உரிமை தொகை கொடுத்துருக்காரு. எங்களுக்குள்ள இதில் வந்து 1 வருஷம் எஃப்சியை 2 வருஷம் ஆகி கொடுத்துருக்காரு மோட்டார் லைனில். இதெல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு அவருக்கு ஆதரவு தராங்க. சரி, இப்போ வந்து டிவிகே விஜய்ங்கிறவர் வந்து எந்த அளவுக்கு வந்து இதுல பாதிப்பை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? பெரிய பாதிப்பு அவரால் இருக்காது. என்னன்னா ஓரளவுக்கு அவர் இந்த இளைஞர்களோட 90 இந்த புதுசாக ரீசன்ட் ஹோட்டல் வர்றாங்களா, அவங்க 35 இயர் உள்ளவங்க, அவங்களோட ஓட்டுகள் கொஞ்சம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறது திமுக தான் ஆட்சி அமைக்கும். எங்கள் டிஎம்கே முக ஸ்டாலின் ஏன் பணம் 1000 ரூபா கொடுக்குறாரு, பஸ் எல்லாம் இலவசம் கொடுக்குறாரு. எந்த மெசேஜ் இல்லை, அவர் தான் வரணும். சரி, இப்போ டிஎம்கே ஜெயிச்சுங்கிற பட்சத்தில் எதிர்க்கட்சி யார் வருவான்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சி வந்து அண்ணா டிஎம்கே தான் வரும். விஜய் வருவாரா? விஜய் எல்லாம் வர முடியாது, அதெல்லாம் வர முடியாது, வாய்ப்பு இல்லை. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் யார் ஓட்டை பிரிப்பாரு? அவரோட டிஎம்கே ஓட்ட தான் பிரிப்பார். ஆமாம், ஐம்பது தான் பிரிப்பார். அவர் அபிஷேக் தான் பிரிப்பார். அதனால எந்த பாதிப்பு தானே? பாதிப்பு தான். எந்த வரமாட்டார். டிஎம்கே எதனால சொல்ல முடியும்? எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா செய்வாங்க. லேடிஸுக்கெல்லாம் எல்லா இதுவும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா இருக்கு. சரி, இப்போ வந்து டிவிகே விஜய் அவர்கள் வேற வந்திருக்காருல, இப்போ அவர் வந்து யாரோட ஓட்டை பிரிப்பாரு? அதனால அவரால் யாருக்கு பாதிப்புன்னு? யாருக்குமே பாதிப்பு இருக்காது அவர்னால. யாரும் ஓட்டையும் பிரிக்க மாட்டாரு. எல்லாம் சினிமா நடிகர் பார்க்க ஓடுறாங்க. 12 வயசுலேருந்து ஒரு 18 வயசு 15 வயசு உள்ள பையன் ஓடி பார்க்குறாங்க. அவ்வளோ. ஓட்டு போகிற ஆள் இல்லை, ஓட்டு போகிற ஆள் போகிறது, வேடிக்கை பார்க்கறதுக்கு போகிற ஆள் தான். நம்மளுடைய ஆதரவு வந்து ஸ்டாலினுக்கு தான். ஏன்னு சொல்ல முடியுமா? அவர் கொஞ்சம் ஆட்சி நல்லா பண்றாரு. இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் 1000 கொடுக்குறாரு. ரொம்ப பிழைக்க முடியாத மக்களுக்கு கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச நிறைய. சார், இப்போ வந்து டிவிகே விஜய் வேற வந்திருக்காருல சார், இந்த வாட்டி வர முடியாதுண்ணா, அடுத்த வாட்டி வரும். இந்த வாட்டி யாரோட ஓட்டை இப்போ பிரிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து அந்த ஏடிஎம்கே குழப்ப ஓட்டெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. டிஎம்கே ஓட்டு கட்சி ஓட்டு அப்படியே இருக்கும். ஸ்டாலின் தான். ஏன்னு சொல்ல முடியுமா? இல்லை சார், ஸ்டாலின் வரும். ஏன்னா மக்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. நாயகர்லாம் இந்த கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுவார். கொஞ்சம் கஷ்டமான நேரத்தில் அவர் தான் உதவி பண்ணுறாரு. இப்போ விஜய் வருகையால வந்து யாருக்கு பாதிப்பு? யாருக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியாது, ஸ்டாலின் தான். விஜய்க்கு. ஏன்னு சொல்ல முடியும்? இது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் ஒரே இதை பார்த்தாச்சு, புதுசாக ஆட்டமே விஜய்க்கு. ஏன்னு சொல்ல முடியும்? அந்த கட்சி வந்திருக்கு, இந்த கட்சி வந்திருக்கு, எங்களுக்கு ஒன்றும் பயன்படலை. அதனால விஜயகாந்தை நாங்கள் இழந்தோம். அதனால நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலான்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. விஜய்க்கு ஆதரவு. இந்த அரசு தர அந்த 1000 ரூபாய் இந்த மாணவர்களுக்கான ஸ்கீம்ஸ்லாம் தராங்கல்ல, அதெல்லாம் பத்தி என்ன? ஒன்றுமே அதுலலாம் நாங்கள் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் கவர்மெண்ட் காசை வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. நாங்கள் அந்த ஓட்டுக்கும் காசு வாங்கினதில்லை. எங்களுக்கு இந்த 1000 ரூபா திட்டத்தில் வந்த பணமும் எனக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு இந்த ஒரு டெம்போ வச்சுருக்கோம். டெம்போ ஓடுதுன்னொன்னே அந்த காசு எனக்கெல்லாம் கிடையாது. உழைக்கிறோம், சாப்பிட்றோம், முன்னோம். இந்த வாட்டி விஜய் வந்தாருன்னா மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால ஒரு வாட்டி அவர் வரட்டுமே. இத்தனை வாட்டி அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, 2 பேரும் மாற்றி தானே வந்தாங்க. இந்த வாட்டி விஜய் வரட்டுமே, பார்ப்போமே, அவரையும் வச்சு பார்ப்போமே. டிவிக்கு ஏன்னு சொல்ல முடியுமா? மாற்றங்கள் இருக்கணும். விஜய் சார். ஏன்னு சொல்ல முடியுமா? சார் எங்களுக்கு சினிமாவில் நடிக்கும் பொழுது ரொம்ப, இப்போ அவர் வந்து நிற்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயம் வெற்றி அவருக்கு தான். ஓகே. யாருக்கும் போட்டி? அவங்க திமுகவுக்கு, தாவேக்காவுக்கு. டிவிக்கே சார். ஏன்னு சொல்ல முடியுமா? மாற்றம் வரணும்னு செய்கிறோம் சார். இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து என்ன குறை நீங்க நினைக்கிறீங்க? நேர குறையில எங்களுக்கு இந்த அடுத்த ஆட்சிக்கு டிவிக்கே தான் வரணும் ஆசைப்படுறோம். அதனால நாங்கள் டிவிக்கு ஓட்டு கொடுப்போம். இந்த வாட்டி கன்ஃபார்மா ஜெயிச்சுன்னு நினைக்கிறீங்களா? டிவிக்கு ஜெயிச்சுன்னு சார். ஆட்சியை பிடிச்சிரும். ஆட்சியை பிடிக்காது,
மினிமம் எங்களை மக்களுக்கு என்ன இதாகுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இதாகும். யாரோட போட்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்க டிவிகேக்கு? போட்டிக்கெல்லாம் இல்லை சார், நாங்கள் போட்டிக்கெல்லாம் யாருக்கும் இது பண்ணல, மக்களுக்கு இது பண்ணோம் அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி யார் ஓட்டு போட்டு? இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏடிஎம்கே தான் பண்ணோம். ஏன் இந்த மாற்றம்? ஒரு மாட்டம் 2 ஆச்சும் ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்குது. இந்த வாட்டி மாற்றம் கொடுத்து பார்ப்போம். நல்லா என்ன நல்ல முறையில் நடந்தால் நமக்கு தான், மக்களுக்கு தானே நல்லது. அதுக்காண்டி தான், வேற ஒன்றும். நன்றி நன்றி. பட்டுக்கோட்டையோட டம்மி எலெக்ஷன் அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன் முடிஞ்சு நம்ம இப்போ ரிசல்ட் என்னன்னு டேரெக்டாக பார்த்துடலாம். ஆல்ரெடி பிரித்து வச்சிட்டோம். இது வந்து டிஎம்கே, இது ஏடிஎம்கே, இது டிவிகே, இது என்டிகே. சரி, ஓகே. இப்போ நம்ம சீட்டை வந்து எண்ணி ஒரு கிளாஸ்லையும் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டிஎம்டிகேக்கு மட்டும் தனியாக ஒரு 3 ஓட்டு வந்திருக்கு. 40+ ஏஜ் குரூப்ல இருக்கிறாங்க அந்த 3 பேரும். டிஎம்டிகே அதர்ஸுங்கிற ஒரு செக்ஷன் வச்சிடலாம். இவங்க வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அது கூட ஆட் பண்ணல, தனியாவே வச்சிருக்கோம். இந்த ஒரு 3 சீட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, இறை அருளால் மக்களுக்கு நல்லாட்சி மலர வேண்டுமா ஒரு சீட்ல, இன்னொரு சீட்ல நல்லாட்சி மலர வேண்டும், இன்னொரு சீட்ல வந்து வயது 70, தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் எந்த கட்சியும் தேர்ந்தெடுக்க முடியாத நிலை. இந்த 3 சீட்டும் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து எதுலையுமே கவுண்ட் பண்ணல, நோட்டாலையும் போடல, ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கோம். என்டிகே, டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்டிகேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா அதான் கம்மியாக இருக்குது. என்டிகேக்கு 3 ஓட்டு வந்திருக்கு. 3 ஓட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 வயசு, ஒரு 19 வயசு, ஒரு 40 வயசு, மொத்தம் 3 ஓட்டு வந்திருக்கு. அடுத்து வந்து ஏடிஎம்கே கவுண்ட் பண்ணலாம். ஏடிஎம்கே மொத்தம் 2, 3, 4, 5 ஏடிஎம்கே, அவங்க அலையன்ஸில் 2 வந்திருக்கு. மொத்தம் 7 சீட்டு வந்து ஏடிஎம்கே ஆதரவாக கொடுத்துருக்காங்க. அந்த ஏடிஎம்கே ஆதரவில் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா 50+ ஏஜில் வந்து 2 பேர் இருக்காங்க. 40+ ஏஜில் ஒரு ஆள், 60+ல ஒரு ஆள், 20+ ஏஜில் ஒரு ஆள். ரெண்டுமே வந்து 50+ ஏஜில் உள்ளவங்க தான் பிஜேபின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலி வந்து அவங்க வந்து அண்ணாமலை அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க, பிஜேபின்னு கூட எழுதாம அண்ணாமலைன்னு எழுதியிருக்காங்க. 2 பேரும் இல்லை, ஒரு ஆள் அண்ணாமலைன்னு எழுதிருக்காங்க, இன்னொரு ஆள் வந்து வெறும் பிஜேபி மட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ இது என்ன தெரியுது, அண்ணாமலைக்கு ஒரு நேம் இருக்கு தெரியுது. ஆஸ் யூஷுவல் டிஎம்கே வர்சஸ் டிவிகே, இதுதான் வந்து இப்போ போட்டியில் இருக்கு. நம்ம வந்து டிஎம்கே ஃபர்ஸ்ட் டிஎம்கே பட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் போடாமல் ஒரே ஒரு சீட் இருக்கு. 20+ ஏஜ்லேருந்து ஒரு சீட் இருக்கு. 30+ ஏஜ் குரூப்லேருந்து 2 சீட் இருக்கு. 40+ ஏஜ் குரூப்லேருந்து 4 சீட் இருக்கு. 50+ ஏஜ் குரூப்லேருந்து 6 சீட் இருக்கு. 60+லேருந்து 2 சீட் இருக்கு. மொத்தம் டிஎம்கேக்கு வந்து 16 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக டிவிகேவோட கவுண்ட் என்ன போகிறோம், 6 சீட்டுகளை என்ன போகிறோம். இப்போ டிவிகேவோட வந்து ஏஜ் வைஸாக எடுத்து வச்சாச்சு. ஏஜே போடாமல் ஒரே ஒரு சீட் மட்டும் இருக்கு. இதில் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா 18 to 29, அதாவது 18+ ஏஜில் வந்து கிட்டத்தட்ட 6 சீட் தான் வந்திருக்கு. ஆனால் 30+ல வந்து இந்த வாட்டி 13 சீட்டு வந்திருக்கு. 40+ல வந்து 9 சீட்டு வந்திருக்கு. 50+ல ஒரு 3 சீட்டும், 60+ல ஒரு 3 சீட்டும், மொத்தம் டோட்டலாக 35 ஆதரவு சீட்டுக்கு வந்து டிவிகேக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா டிவிகே 35 ஆதரவு சீட்டுகளோட முதலிடமும், 16 ஆதரவு சீட்டுகளோட டிஎம்கே 2வது இடமும், 7 ஆதரவு சீட்டுகளோட ஏடிஎம்கே வந்து 3வது இடமும், 3 ஆதரவு சீட்டுகளோட நாம் தமிழரும் டிஎம்டிக்கும் 4வது இடமும் பெறாங்க. 3 ஆதரவு சீட்ல எதுவுமே இல்லை, நல்லாட்சி மலர வேண்டும் அப்படி மட்டும் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. டோட்டலா 67 சாம்பிள்ஸ்ல நாங்கள் எடுத்த டம்மி ரிசல்ட் இது. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள டெல்டா தொகுதி எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து எந்த டெல்டா தொகுதி போகலாம் அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம. நன்றி, வணக்கம்.